தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 15ஆம் தேதி அமல்படுத்தப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் பாரம்பரிய நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி திரேஷ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. உதாரணமாக சீலா மீன் 1 கிலோ 1300 ரூபாய் வரையிலும், சாலை மீன் 1 கூடை 2500 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. விசைப்படகுகள் எல்லாமே போட்டு போகல. ஏன்னா மீன் வளர்ச்சி காரணமா 2 மாசம் தடை, கவர்மெண்ட் தடை வச்சிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நாட்டுப்படகு மட்டும் தான் போய், நாட்டுப்படகு மீன் ரொம்ப கம்மியா வருது. ஈஸ்டர்ங்கிறதுனால உங்களுக்கு நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் அதிகமா போகவும் இல்லை, இப்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவ் இருக்கனால மீன் வரத்து கம்மியா இருந்தாலும் அதிகமாக சேல்ஸ் இருக்கு, உங்களுக்கு அதிகமான விலையும் இருக்கு. ஏன்னா தூண்டி மீன் மட்டும்தான் வருது.